ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விஜய் பார்வதி அமித் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கனியோட ஆட்டத்தை கிளியராக புட்டு வைக்கிறாங்க. இது வரைக்கும் கனி பண்ண விஷயங்கள் இப்போ கனியோட கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி விஜய் பார்வதி கிட்ட வந்துட்டு அந்த அக்ரஷன் மோட்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் மாதிரியும் நல்ல நல்ல விஷயங்கள் பேசுகிற மாதிரியும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்கல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே அழகாக புட்டு வைக்கிறாங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 10:30 பக்கம் வந்துட்டு லைவில் வரேன். வாங்க எல்லோரும் பேசுவோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்க அமித் கிட்ட வந்துன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நாமினேஷன் பற்றின விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்னை இவங்க தான் நாமினேட் பண்ணிப்பேன் எனக்கு தெரியும், அழகாக வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. கனியாக தான் இருக்கும், வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு தலை ரூமில் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து கனியோட விஷயத்த சொல்கிறாங்க. கனி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேசும்போது அப்படியே எக்ஸ்பிரஷன் மோடு வந்து பயங்கரமாக இருக்கும். அதான சார் இது அது நீங்கள் பாருங்களேன், பார்த்தாவே தெரியும். ஆனால் அப்படியே இங்கே விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நம்ம பேசும்போது அதில் ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம்னா அதை பேச விடாமல் ரிஜிஸ்டர் ஆகாமல் தடுப்பாங்க. அதை நீ கவனிச்சிருக்கியா அப்படின்னு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு மாப்பு டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ அதே பாயிண்ட் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. நம்ம கரெக்டாக கடைசி வரைக்கும் நம்ம பேசுகிறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் அதில் அவங்களுடைய நியாயம் என்ன இருக்குன்றதை சொல்கிறதுக்கே முற்படுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு சபரி வந்துட்டு அந்த தலை டாஸ்கில் என்னை வந்து ஹர்ட் பண்ணது ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு நியாயம்தான் பேசுகிறாங்களே தவிர அது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அன்பு கேங் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ சபரி இருக்கிறான் அப்படின்னா அந்த சபரியை பற்றி குறையே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எஃப்ஜே ஒரு வாட்டி வந்து நான் வந்து இத்தினூண்டு சாம்பாரை வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு மொத்தத்தையும் கொட்டியிருப்பான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்பவும் என்ன தான் சொல்லுவாங்களே தவிர சாம்பாருக்கு. ஆனால் எஃப்ஜே வந்து இது வரைக்கும் சாப்பாடு அவன் ஃபுல்லாக கொட்டிட்டான்னு சொல்லவே மாட்டாங்க. கரெக்ட் தானே? எப்பயுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து ஒரு வாட்டி அந்த வார்டன் டாஸ்கில் கூட வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நம்ம விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு வந்து நைட்டு பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கைவிட்டுருவாங்க, அதுக்கப்புறமா எஃப்ஜேக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க போய் சொல்லியிருப்பாங்க, எதுக்காக இப்போ எஃப்ஜேக்கு எதிராக பண்ணுறீங்க போராட்டம்னு. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவர் வந்து இப்படி பேசிட்டாரு, அப்போ நைட்டு வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக பண்ணிங்கல்ல, அதில் உங்களுக்கு தீர்வு கிடச்சிதா, அங்கே மட்டும் விட்டு இங்கே வந்து ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் எஃப்ஜேக்காகவும் சபரிக்காகவும் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, முக்கியமாக எஃப்ஜேக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னுமே வந்து அன்புகாங்கில் இருந்துட்டு அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் காவும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி இவங்க நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் முதல்லாம் வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்கே நடந்தாலும் பார்வதி தெரிவாங்க, இப்போது அதுக்கு பதில் சாண்ட்ரா தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து விஜய் பார்வதிக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இந்த மாதிரி வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியதே இல்லை, அதை தான் நான் சொன்னேன். அப்போ அவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி விஜய் பார்வதி ஒரு மோடில் இருந்தாங்க, அதுக்கு அப்புறமா நிறைய அடி வாங்கினாங்க, இப்போ திருந்தணும்னு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போது மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அப்போ தெரியாமல் தான் போவாங்க கொஞ்சம். ஆனால் அதையே நீங்கள் வச்சு சாண்ட்ராவை முன்னிலைப்படுத்தி என்னை வந்து பின்னிலைப்படுத்துறது எதுக்கு அப்படிமா அங்கே ஒரு கருத்து இருக்குது. அதாவது முதல் வந்துட்டு அப்படி பண்ணால் ரொம்ப அக்ரெஷன் சரியில்லை, இப்போ மாறினதுக்கப்புறம் தெரியவே மாட்டுறாங்கப்பா. இது இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் நிறைய சீசன் பாருங்களேன், எல்லாத்துலேயும் இந்த டைட்டில் வின்னருக்கு தகுதியாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து இது மாதிரி சொல்லுவாங்க. முதல் நிறையா தெரியுங்க சரியில்லை அரகண்ட் அப்படின்வாங்க. அசீம் சீசன் வந்து கூட பாருங்கள் ஆரி இந்த. ஆனால் இப்போ பாருங்கள் அது அப்படியே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ வந்துட்டு அழகாக வந்து புட்டு நம்ம விஜய் பார்வதி செம்மையாக வச்சுருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அழகாக வந்து சூப்பராக பண்ணுறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.